கிட்ட ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும் ஒர்க் அவுட்ன்றதே பண்ணலை வீட்டில். அப்புறம் இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. என்னென்னா, மசில் வந்து க்ரோத் ஆகணும்னா, இப்போ பைசப்ஸுக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். பைசப்ஸுக்கு ஒரு 8 கிலோ வெயிட் வந்து அந்த பிரமிடு அந்த மெத்தடில் இப்போது ஃபஸ்ட்டு செட்டு வந்து ஒரு 4 கிலோ, அதை வந்து 15 ரெப்ஸும், அடுத்தது செகண்ட் செட்டை வந்து 6 கிலோ அப்படின்னு போட்டு 12 ரெப்ஸு அப்படின்னு போடுறதா, அல்லது மூணாவது செட்டு பார்த்தீங்கன்னா 8 கிலோ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8 ரெப்ஸு 9 ரெப்ஸு போடலான்னு வச்சுக்கோங்க, 10 ரெப்ஸ்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போனால் மசில் வந்து க்ரோத் இருக்குமா, இல்லை அந்த நம்மளால் அந்த பைசப்ஸுக்கு அந்த மசில் வந்து உணரக்கூடிய அது ஒரு 8 கிலோவோ அல்லது 6 கிலோங்கிற வெயிட்டை வந்து 3 செட்டுமே வந்து அந்த 6 கிலோ மட்டும் வந்து போட்டால் நல்ல க்ரோத் இருக்குமான்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ஒரு செட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணும், வெயிட் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஸோ இதுதான் பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டான்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு அது இன்னுமே அது கன்ஃபியூஷன் இருக்குது. பட் ஆனால் கூகுளில் அந்த மாதிரி நான் தேடி பார்த்ததில் க்ரோத்து இருக்கணுன்னா நம்ம வந்து ஒரு வெயிட்டு நம்ம பைசப்ஸுக்கு மசில் வந்து அந்த மைண்ட் மசிலோட கனெக்ஷன் பண்ணக்கூடிய வெயிட் எது. இப்போ 6 கிலோனா 6 கிலோ. இப்போ என்னோடய பைசப்ஸுக்கு வந்து 6 கிலோ இல்லைன்னா 8 கிலோ நான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 13 ரெப்ஸு தான் வந்து மொதல் செட்டில் போடுறேன். செகண்ட் செட்டில் பார்த்திங்கன்னா 10 அதுதான் போடுறேன். மூணாவது செட்டில் அதே 8 கிலோ வச்சு 9 10 இதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி திணறும். இப்படி பண்ணால் தான் க்ரோத் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். யாராவது தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு பெரிய எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. வீட்டிலேருந்து பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கலாம். யாராருக்கு இந்த சந்தேகம் இருக்குன்னு தெரியல. இருக்குன்னா கீழே கை தூக்கிறேங்க. ஓகே, தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கேள்வி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா?